மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் மாங்காடு அண்ட் அருள்மிகு மீனாட்சி காலேஜ் ஆஃப் நர்சிங் காஞ்சிபுரம் பிஎஸ்சி எம்எஸ்சி அண்ட் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி. சொன்னா கேளு, அவன் கூட பேசாதடி. கணவன் கொடுத்த கடைசி வார்னிங். 4 நாட்களாக மாயமான மனைவி. வீட்டுக்கு வந்ததும் நடந்த சம்பவம். தகாத உறவால் அரங்கேறிய கொடூரம். தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூருக்கு அருகே அமைந்துள்ளது சுப்பிரமணியபுரம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் பால்ராஜ். இவரது மகன் ஜெயக்குமார். 41 வயதான இவர் வாடகை கார் ஓட்டும் தொழிலை செய்து வருகிறார். இவருக்கும் மேலாத்தூர் கொழுவைநல்லூர் பகுதியைச் சேர்ந்த பொன்மாரி என்ற பெண்ணுக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டில் திருமணம் நடந்துள்ளது. இந்த தம்பதிக்கு 2 மகள்களும் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில் ஆரம்பத்தில் ஒற்றுமையாக இருந்த இவர்களது குடும்பத்தில் காலப்போக்கில் சிறு சிறு விரிசல்கள் ஏற்பட்டு வந்துள்ளன. அதில் கணவர் ஜெயக்குமாருக்கும் மனைவி பொன்மாரிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. ஒன்றாக செல்லும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் சொத்து பிரச்சனைகளிலும் இவர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு தொடர்ந்து நீடித்து வந்துள்ளது. அப்போதெல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என கணவன் மனைவி சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் நாளுக்கு நாள் ஜெயக்குமாருக்கும் பொன்மாரிக்கும் இடையே ஏற்பட்ட தகராறு உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. இந்நிலையில் கடந்த மார்ச் 11ஆம் தேதி வீட்டில் இருந்த பொன்மாரி திடீரென தனது கணவரிடம் சொல்லாமல் வெளியே சென்று விட்டார். இதனிடையே தனது மனைவி எங்கே என தெரியாமல் ஜெயக்குமார் அவரை பல்வேறு இடங்களில் தேடியுள்ளார். இதையடுத்து 4 நாட்களாக வீட்டுக்கு வராத பொன்மாரி மீண்டும் ஜெயக்குமார் வீட்டிற்கு வந்திருக்கிறார். அப்போது இதை பார்த்து கோபமடைந்த ஜெயக்குமார் தனது மனைவி பொன்மாரியிடம் கடுமையாக வாக்குவாதம் செய்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பிரச்சனை பூதாகரமாக வெடிக்கவே திடீரென ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் மனைவி பொன்மாரியை சரமாரியாக அடித்து துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த பொன்மாரியின் தம்பி பொன்சங்கர் என்பவர் கடந்த 24ஆம் தேதியன்று இது குறித்து கேட்பதற்காக ஜெயக்குமார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது அவர் செல்லும் வழியில் திடீரென எதிரே வந்த ஜெயக்குமார், உன்னோட அக்கா ரொம்ப திமிரா பேசிட்டா, அதனால அவளை வீட்டிலேயே அடிச்சு போட்டுட்டேன் என சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பொன்சங்கர் உடனடியாக வீட்டிற்கு ஓடி சென்று பார்த்தபோது தன்னுடைய அக்கா பொன்மாரி கழுத்தில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். ஒரு கணம் தனது அக்காவின் நிலையை பார்த்து கதறி துடித்த பொன்சங்கர் அழுது கொண்டே தனது உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார். அவர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து கதறியதை பார்த்து அந்த இடம் முழுக்க சோகத்தில் மூழ்கியது. இந்நிலையில் இது குறித்து தகவல் அறிந்த ஆத்தூர் போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர். தொடர்ந்து உயிரிழந்த பொன்மாரியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இன்ஸ்பெக்டர் மாரியப்பன் தலைமையில் ஜெயக்குமாரை கைது செய்தனர். இதனிடையே அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சியளிக்கும் தகவல்கள் வெளியானது. அதில் கொலை செய்யப்பட்ட பொன்மாரிக்கு வேறு ஒரு நபருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது இதை தெரிந்து கொண்ட ஜெயக்குமார் தனது மனைவியை கண்டித்துள்ளார். ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ளாத பொன்மாரி தன்னுடைய உறவை தொடர்ந்து வந்துள்ளார். இதனால் கடந்த 24ஆம் தேதி இரவு ஜெயக்குமாருக்கும் பொன்மாரிக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் திடீரென ஆத்திரமடைந்த ஜெயக்குமார் தன்னுடைய மனைவி பொன்மாரியை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் கொலையாளி ஜெயக்குமாரிடம் மேற்கொள்ளப்பட்ட தீவிர விசாரணைக்கு பிறகு அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது தகாத உறவில் இருந்த மனைவியை கணவரே கழுத்தை நெரித்து கொலை செய்த சம்பவம் தூத்துக்குடியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.